நிறையா லேடிஸு நாடகம் பார்த்தே வீணாக போகிறாங்க. நாடகம் எடுக்கிறவங்க நல்லா இருக்கா, நாடகத்தில் நடிக்கிறவங்க நல்லா இருக்காங்க. ஒரு நாடகத்தில் ஒரு நடிகை நடிக்க வந்தான்னா அவள் வந்து இடம் வாங்கிடுறா, வீட்டுக்கு கட்டிடுறா, லைஃப் செட்டில் ஆயிடுறா. பார்க்குற நாம் கேபிள் 350 ரூபா போட்டு கேபிள் கட்டி, காசு தானே, 250 ரூபானாலும் காசு தானே, 250 ரூபா குறைஞ்சதாவது கட்டுவீங்களா, ரீசார்ஜ் பண்ணுவீங்கள்ல கேபிளுக்கு. 250 ரூபா கட்டி பார்க்குற நாம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். டிவியில் நாடகத்தில் நடிச்சுட்டு நாடகம் எடுக்கிறவங்களும் நாடகத்தில் நடிக்கிறவங்களும் ஈஸியாக சம்பாரிச்சிட்டு போயிடுறாங்க. ஈஸின்னு சொல்லலை, இதுவுமே கஷ்டம்தான். ஆனால் எல்லா நாடகம் ஒரே மாதிரி எடுத்து எல்லாரும் பார்க்குறவங்கள பைத்தியக்காரங்களாக்குறாங்க. அதுதான் எனக்கு நாடகம்லாம் பிடிக்காது. சொல்லுவாங்க கதையை, அது பார்த்து நமக்கு கேட்குறக்கும் பிடிக்காது, எரிச்சலாக ஒரு நாடகத்தை பார்த்தே வீணாக போகிறாங்க நிறைய பொம்பளைங்க. என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அவங்க வேலையை பார்க்கலாம், அந்த நேரத்துக்கு சமைக்கலாம், வீட்டில் உள்ளவங்களும் சாப்பாடு போடலாம். என்ன எத்தனை இருக்குது, இல்லை நாமளே ஏதோ ஒன்று பண்ணலாம், சொந்த தொழில் பண்ணலாம், எத்தனை இருக்குது. வேலைக்கு போகலாம், அதை விட்டுட்டு விதவிதமாக சமைக்கலாம் வீட்டில் இருக்கிறவங்க. அதை விட்டுட்டு நாடகத்தை பார்த்தே வீணாக போகிறாங்க. அதில் உள்ள அழுத்தத்தையும் சேர்த்து வீட்டில் உள்ளவங்கள்ட்ட காட்டி என்ன தான் வரப்போகுதுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு நேரம் அந்த நாடகம் பார்க்கலன்னா பைத்தியம் பிடிச்சது ஒருத்தருக்கு. நான் இந்த நேரத்துக்கு இந்த நாடகம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சண்டைக்கு வராங்க. என்ன செய்ய? நாடகத்தை பார்த்து வீணாக போகாதீங்க. ஒவ்வொரு சேனல்லையும் 30 நாடகம் போடுறாங்க. அதிகமாக தான் சொல்கிறேன், ஆனாலும் போடுறாங்கல்ல, ஒரே மாதிரி கதையாக தான் இருக்குது. பார்க்குறவங்களாம் பைத்தியக்கார பொம்பளைங்க. என்ன செய்ய முடியும்? பொம்பளைங்களை மரியாதை பேச கூட தப்பு தான். இருந்தால் சொல்கிறேன், நான் நாடகத்தை பார்க்குறதுனால பைத்தியக்காரங்களாயிறாங்க. என்ன சொல்கிறது? ஏதோ ஒன்று நல்லதாக எடுக்கிறாங்களா? எல்லாம் ஒரே மாதிரி. நடிகைக்கு அடிபடுதான், எல்லாம் மறந்துடுதான். இதே மாதிரி எத்தனை நாடகம் நீங்களே போய் எண்ணி பாருங்கள். நான் சொல்கிறது பொய்யன்னா தேவையில்லாத விமர்சனான்னு நீங்கள் போய் நாடகத்தை பாருங்கள். எல்லா சேனல்லையும் அப்படி தான். நான் நாடகம் பார்க்குறது இல்லை. ஏதோ ஒரு சின்ன ஒரு வீட்டுக்கு, எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிறேன், ஒரு ரெட்டு பார்க்கும்போது அவங்க பார்க்குறாங்கன்னு இப்படின்னு பார்த்தா இந்த நாடகத்தில் இப்படியா அப்படிங்கிற மாதிரி. செல்லை பார்த்தா அதுலேயும் அப்படி தான் வருது. எல்லாம் என்ன சொல்கிறது? செல்லையும் ரீசார்ஜ் பண்ணி வீணாக தான் போகிறாங்க. ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்து கரெக்டாக இருந்துக்குங்க. நாடகத்தை பார்த்து இதாகிடாதீங்க. நான் சொல்லுவேன்.